இங்கிலீஷில் பேச விரும்புகிறவங்களுக்கு அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் ஓரளவுக்கு வார்த்தைகளை தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதாவது நான் நாளைக்கு 10 பேனா வாங்கிட்டு வரேன் அப்படின்னா, நான் அப்படிங்கிறதுக்கு ஐ, நாளைக்குங்கிறதுக்கு டுமாரோ, 10 பேனாங்கிறதுக்கு 10 பென்ஸ். வாங்கிட்டு வரேன். இந்த வாங்கிட்டு வரேங்கிறதுக்கு உங்களுக்கு இங்கிலீஷில் என்ன வார்த்தை யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா, உங்களால் லாங்குவேஜை ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் பேசிக்காக ஓரளவுக்காவது வொக்காபுலரின்னா ஒன்றும் கிடையாது, வார்த்தைகள், புதுசாக வார்த்தைகளை ட்ரை பண்ணி பழகுங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு பேசும்போது ஒரு வார்த்தை கிடைக்கலன்னா கூட இன்னொரு வார்த்தை அங்கே யூஸ் பண்ணுறதுக்கு ஏதுவாக உங்களுக்கு கிடைக்கும். அப்படி வார்த்தையை நீங்கள் நிறைய யூஸ் பண்ணி பழகலை அப்படின்னா, பேசும்போது ஏதாவது ஒரு வேர்டுக்கு உங்களுக்கு இங்கிலீஷில் என்ன அப்படின்னு தெரியாமல் போச்சு அப்படின்னா நீங்கள் அங்கே ஸ்ட்ரக் ஆக வேண்டிய வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வொக்காபுலரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மினிமம் நீங்கள் ஒரு 4000 வார்த்தைகளாவது தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஓகேங்களா? தேங்க்யூ.